போதைப்பொருள் வழக்குல தேடப்பட்டு வந்த கிருஷ்ணா, இப்ப சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா, அவரோட மொபைல் ஃபோன வாங்கி எக்கச்சக்கமான விஷயங்கள செக் பண்ணி பார்த்துருக்காங்க. குறிப்பா அவரோட கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி பார்த்து, அவர் யார் யார்கிட்ட எது சம்மந்தமா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாரி விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்களாம். கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி, தமிழ் சினிமால ஒரு பிரபல நடிகரா வலம் வந்த ஸ்ரீகாந்த் அவர்கள போலீசார் போதைப்பொருள் பயன்படுத்தாதது கைது செஞ்சிருக்காங்க. ஒரு பிரபலமான பிரமுகர் ஒருத்தவர்கிட்ட இவர் அடிக்கடி போதைப்பொருள் வாங்குனதும், சொல்லப்போனா 40க்கும் மேற்பட்ட முறையில கொக்கைன் சொல்லக்கூடிய ஒரு போதைப்பொருள வாங்கி 4,75,000 அத பயன்படுத்தியிருக்காரு. அவரோட ரத்த மாதிரிகள ஆய்வு மேற்கொண்டப்ப அவர் போதைப்பொருள் எடுத்ததும் தெரிய வந்துச்சு. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குங்கிற மாதிரி தான் போலீசார் நேத்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில போலீசார் கிருஷ்ணாவை கைது செய்யறதுக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனா கிருஷ்ணா வந்து தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், கேரளா ஒரு இடத்துல பதுங்கியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்துச்சு. நேத்து ஈவினிங் திடீர்னு கிருஷ்ணா வாண்டடா போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் விடிய விடிய கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து அவர் விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. அதை விட முக்கியமானது, அவரோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே போலீசார் பல விசாரணை நடத்திருக்காங்க. அவர் பயன்படுத்தக்கூடிய செல்போன், அவரோட மொபைல் போன், வீட்டுல உள்ள லேண்ட்லைன் நம்பர், அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதை விட முக்கியமானது அவர் பயன்படுத்தக்கூடிய காரணம் சொல்லி, இந்த மாதிரி இடங்கள்ல அவர் போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கான தடைகள் இருக்காங்கிற மாதிரி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. போலீசார் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணா, எனக்கு வந்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் கிடையாது, என்னை பத்தி அப்படி பரவக்கூடிய வதந்தியில உண்மை கிடையாதுங்கிற மாதிரியும், எனக்கு ஏற்கனவே குடல்ல பிரச்சனை இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து போதை பழக்கத்தை எடுத்துக்க முடியுங்கிற மாதிரியும் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாராம். அதை விட முக்கியமானது, அவரோட ரத்த மாதிரிகளை ஆய்வு பண்ணி பார்த்ததுல அவர் வந்து போதைப் பொருள் எடுத்துக்கலங்கிற மாதிரியும் உறுதி செய்யப்பட்டிருக்குதாம். இருந்தாலும் போலீசார் இன்னொரு கோணத்துல சந்தேகத்தின் பேரில் விசாரணை ஆரம்பிச்சு அவர் வீட்டுல தான் சோதனை நடத்திருக்காங்க. ஏன்னா கடந்த 2 நாட்கள் முன்னாடி ஸ்ரீகாந்த் நடந்த சோதனையில அவர் வீட்டுல 1 கிராம் மதிப்பு இருக்கக்கூடிய கொக்கைன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா வீட்லயும் ஏதாவது போதைப் பொருள் கிடைக்குமாங்கிற கோணத்துல தான் தேடுதல் நடத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணாவோட மொபைல் போனை வாங்கி அவரோட கம்ப்ளீட்டான கால் ஹிஸ்டரியை பார்த்திருக்காங்க. வாக்குமூலத்தப்ப நானும் ஸ்ரீகாந்தும் நல்ல ஃப்ரெண்டு, அடிக்கடி பார்ட்டில மீட் பண்ணுவோம், வெளில போவோம், ஜாலியா ஊர் சுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஸ்ரீகாந்தினுடைய போதை பழக்கம் கிருஷ்ணாவுக்கும் இருக்காங்க அடிப்படையிலையும், கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் கால் ஹிஸ்டரியில லாஸ்டா எப்ப பேசியிருக்காங்க, எத்தனை முறை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, போதைப் பொருள் சம்பந்தமா எதுவும் பேசியிருக்காங்க அடிப்படையில எக்கச்சக்கமான கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. கிருஷ்ணாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல போதைப் பொருள் சம்பந்தமா யாராவது கான்டாக்ட் பண்ணிருக்காரா, ஏதாவது வாங்கியிருக்காங்கிற அடிப்படையிலையும் அவர் போனை வந்து விசாரணை பண்ணி பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அவர் வீட்டுல இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்குது. சந்தேகப்படும்படியா எந்த பொருட்களும் இல்ல. இன்னொரு பக்கம் அவர் இதயம் அப்புறம் குடல் பிரச்சனை சம்பந்தமா மருந்து எடுத்துட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சொன்னார்ல, அந்த மருந்து மாத்திரைகளையும் கைப்பற்றி அது உண்மையாவே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாங்கிற மாதிரியும் இன்னும் பல கட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் கிருஷ்ணா வந்து போதைப் பொருள் எடுத்துக்கல அப்படிங்கிறது மட்டும் தான் உறுதி ஆயிருக்கு. இதுல வேற எதுவும் தடயங்கள் சிக்குமா, கிருஷ்ணா வந்து உண்மையா தான் சொல்றாராங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சந்தேகங்கள் போலீஸுக்கு இருந்த நிலையில தான் இப்படிப்பட்ட தேடுதல் வேட்டையும் விசாரணையும் ஒருபடி சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.